கொசு உலகின் ஆபத்தான உயிரினங்களான சிங்கம், புலி, கரடி, யானை இவைகள் எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு கொசுவின் ஆதிக்கம் தலைவிரித்து ஆடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 7 முதல் 10 லட்சம் பேர் கொசுக்கடியால் பரவும் நோய்களால் உயிரிழக்கிறார்கள் என்பது வேதனையான உண்மை. இந்த ஆண்டு தமிழகத்தில் 15,796 பேர் டெங்குவால் பாதிப்படைந்து பலர் மரித்து போனதையும் பார்க்கிறோம். இவர்களுக்காக இறைவன் இயேசுவினிடத்திலே பிரார்த்தனை செய்ய அழைக்கப்பட்டு இருப்பதோடு மாத்திரமல்ல, நம்முடைய வீடுகளை சுற்றிலும் நீர் தேங்காதபடி இந்த மழை காலங்களிலே கூடுதல் கவனம் செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுகாதாரமாய் வைத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொசுக்கள் மூலம் பரவும் மலேரியா, டெங்கு, வெஸ்ட் நைல் காய்ச்சல், மஞ்சள் காய்ச்சல், ஜிகா, சிக்கன் குனியா இப்படி ஏராளமான காரியங்கள் மூலமாய் உலகம் மிகப்பெரிய பாதிப்படைகிறதே. உலகிலே சிலருக்குள் சண்டை வரும்போது, நீ எல்லாம் கொசு மாதிரி, உன்னை தூக்கி எரிந்து விடுவேன் என்று வீர வசனம் பேசுகிறவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பலனற்ற கொசு எத்தனை பலம் பொருந்திய மனித உடல்களை வேட்டையாடுகிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே வந்து நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். எத்தனை பெரிய உயரம்! இராணுவத்திலே பயிற்சி பெற்றவன், இராணுவ தளவாடங்களை கையாளுவதிலே தேர்ந்தவன், எல்லாவற்றையும் அணிந்திருக்கிறான். தாவீது அவனை தைரியமாய் எதிர்கொள்ளும்படியாய் வந்து நிற்கிறான். என்ன செய்கிறான்? கையை அடைப்பத்திலை போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலை வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியலை பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியலை பதிந்து போனதினால் அவன் தரையிலை முகங்குப்பெற விழுந்தான். கவனினாலும் கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையிலே பட்டயம் இல்லை, ஆனாலும் கோலியாத்தினிடத்தில் இருந்த பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி போடுகிறான். உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். பிசாசின் ஆளுகையிலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய், அவன் ராஜ்யத்தை இடித்து தரைமட்டமாக்கும்படியாய், தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட, இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை தட்டி எழுப்பி விசுவாசத்தை ஊட்டி அவர்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்து விண்ணுலகுக்கு அழைத்து செல்லுகிற கருவிகளாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். அப்படியே நம்மையும் ஒரு விசை அர்ப்பணிக்கலாமா? தாவீதை போல எந்த பின்னணியமும் இல்லாமல் இருக்கலாம், இராணுவ தளவாடங்களிலே பயிற்சி இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் கல்லை கொண்டு பெரிய பெலிஸ்தனை வென்றெடுத்ததை போல இன்றைக்கு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தின் மூலமாய், நம்முடைய செயல்கள் மூலமாய் இன்றைக்கு பெரிய ஒரு அறுவடையை தரப்போகிறார். இயேசுவே, என்னையும் தருகிறேன், ஒப்படைக்கிறேன் ஆண்டவரை, பயன்படுத்தும் இயேசுவே.